கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கும் இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நம்முடைய குணங்களே நம்மை நிர்ணயிக்கிறது. நம்முடைய உயர்வுக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் தேவன் முதல் காரணமாக இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய குணமும் காரணமாக இருக்கிறது. ஆனபடியால் தான் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மோசேயானவர் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவர் என்று என்னாகமத்திலே 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாந்த குணமுள்ள மோசேயினுடைய கரத்துல எகிப்தில அடிமையாய் கிடந்த மனிதர்களை மீட்கும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். மோசே அத்தனை லட்சம் மக்களை நேர்த்தியாக நடத்தி வந்தார். மக்கள் எவ்வளவு பாடுகளை மோசேக்கு கொடுத்திருந்தாலும் தேவனோடு கூட உள்ள உறவை மோசேயை பலப்படுத்தி வைத்திருந்தபடியால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மோசேக்கு எப்பொழுதும் இருந்தது. ஆனபடியால் வசனம் சொல்கிறது, மோசே சாந்த குணமுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி. மோசே உயர்த்தப்படுவதற்கும் அநேக ஜனங்களை நடத்தப்படுவதற்கும் மோசேயுடைய குணம் ஒரு காரணமாக இருந்தது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையை, இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்திற்கு நாம் இணங்குவோமானால், செயல்படுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். அதற்கு ஒரு காரணம், சாந்த குணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த சாந்த குணம் நமக்கு எப்படி வரும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருந்து கிரியை செய்யும் போது இயேசுவின் குணம், இயேசுவின் அன்பு, இயேசுவின் தயவு, இயேசுவின் இரக்கம் நமக்குள்ளே செயல்படும். இயேசுவை உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் நமக்குள்ளிருந்து கிரியை செய்து நம்மை ஆண்டவர் சாந்த குணத்தோடு நடத்தி இந்த உலகத்திலே சுகித்திருக்கவும் ஆசீர்வாதமாயிருக்கவும் கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you. Amen.